தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சென்னை அண்ணா சாலையில் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு மின்சார கூட்டமைப்பு குழு சார்பாக சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்சார தலைமை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்பொழுது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து பேசுவதற்காக போராட்ட குழுவினர் நம்மளுக்காக அவரிடம் கேட்டுக்கலாம். சார் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இப்போ நேற்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டம் பண்ணீங்க. இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ மின்சார வாரியத்தில் ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் கிளாஸ் 1 and 2 பணியாற்றக்கூடிய பொறியாளர்களுக்கு, அலுவலர்களுக்கு ஊதிய உயர்வு தர முடியாது என்று அரசாங்கமும் மின்சார வாரியமும் சொல்கிறது. இதுவரை மின்சார வாரியத்தில் 12 ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. 12 ஒப்பந்தங்களிலும் 4 ஆண்டுக்கு ஒரு முறை பொறியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் ஊதிய உயர்வு அளிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறை மீறுகின்ற வகையில் மின்சார வாரியத்தை கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால் 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஊதிய உயர்வு வழங்க முடியும் என்று தமிழக அரசு சொல்கிறது. அரசு சொல்கிறதை மின்சார வாரியம் கேட்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மின்சார வாரியத்தை தொழிலாளர், பொறியாளர், அலுவலர்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றினால்தான் இந்த வேலையை செய்ய முடியும். அரசாங்கம் என்ன சொல்கிறது? பொதுப்பணித்துறை பிடபிள்யூ இருக்கக்கூடிய இன்ஜினியரை விட இபியில் அதிகமாக சம்பளம் இருக்கிறது. டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரை விட எலக்ட்ரிசிட்டி போர்டில் அதிகமாக சம்பளம் இருக்கிறது. ஆகவே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இந்த முறை ஊதிய உயர்வை தர முடியாது, 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தர முடியும் என்று மறுதளிக்கிறார்கள். இதை நாங்கள் எதிர்க்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தான் பொறியாளர்களுக்கு குறைவான சம்பளம். அண்டை மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மகாராஷ்டிரா, குஜராத், ஒரிசா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எந்த மாநிலத்தை ஒப்பிட்டாலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தான் பொறியாளர்களுக்கு மற்ற மாநிலங்களோட குறைவான ஊதியம் இருக்கிறது. ஆனால் அரசு என்ன சொல்கிறது? மின்சார வாரியத்தை விட தமிழக அரசில் இருக்கக்கூடிய பிற துறைகளில் குறைவான ஊதியம் இருக்கிறது, ஆகவே தரமாட்டோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் உயிரோடு விளையாடி போராடி செய்யக்கூடிய தொழில், அன்றாடம் ஆபத்தான தொழில் வேலை செய்கிறோம். தொழிலாளர்களும் பொறியாளர்களும் இணைந்து பணியாற்றினால்தான் இந்த துறையை மக்களுக்கான சேவையை செய்ய முடியும். மிக பெரும் அளவுக்கு பற்றாக்குறை ஆட்கள் இருக்கிறது. உதவி பொறியாளர்கள் காலியிடம் ஏராளமாக இருக்கிறது. 1, 2 பிரிவு அலுவலகங்களே கூடுதலாக பணி பார்க்கக்கூடிய பொறியாளர்கள் இருக்கிறார்கள், அலுவலர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய பணிச்சுமையை மனச்சுமையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அலுவலர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் ஊதிய உயர்வை தரமாட்டேன் என்று இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் எதிர்க்கிறோம். மின்சார வாரியம் தந்திருக்கக்கூடிய முன்வரவை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். மின்சார வாரியம் கிளாஸ் 1 and 2 பணியாற்றுபவர்களுக்கும் ஊதிய உயர்வை தருவோம் என்று ரிவைஸ் ப்ரொபோசல் தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இது 3வது நாள் போராட்டம். முதல் நாள் முடிந்து நேற்று 2வது நாள், இன்று 3வது நாள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்கள், தலைமை பொறியாளர் அலுவலகங்களே, தலைமை பொறியாளர் உட்பட அனைவரும் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழக மின்சார வாரியத்தில் தினசரி காலையில் 10:30 மணிக்கு துவங்கி 11 மணி வரை எங்களுடைய போராட்ட குரலை உயர்த்துகிறோம். மதிய உணவு இடைவேளையிலும் போராடுகிறோம். தமிழக அரசும் மின்சார வாரியம் செவி சாய்க்காமல் திரும்பி பார்க்காமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கின்றோம். எல்லா சங்கங்களும் முயற்சிக்கிறார்கள். அனைத்து சங்கத்தினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான எல்லா பணிகளையும் செய்கின்றோம். மின்சாரத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். மின்சார வாரிய தலைவரோடு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறோம். ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை குழு இருக்கிறது. அந்த குழுவினுடைய தலைவரிடத்தில் பேசியிருக்கிறோம். எங்களுடைய போராட்டத்திற்கு இதுவரை செவிசாய்க்கக்கூடிய நிலை அரசியலும் மின்சார வாரியத்திலும் இல்லை. இன்றும் தமிழகம் முழுவதும் காலையில் இதே போன்ற போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெறப் போகிறது. இந்த போராட்டம் நிச்சயமாக தொடரும். எங்களுக்கு கிளாஸ் 1 and 2க்கு ஊதிய உயர்வு தருவோம் என்று தமிழக அரசும் மின்சார வாரியம் ஒத்துக்கொள்கின்ற வரை, ஏற்கனவே மின்சார வாரியம் கொடுத்திருக்கிற ஊதிய உயர்வுக்கான முன்வரவை மாற்றி கொடுக்கின்ற வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது தொடரும். குறிப்பாக இவருடைய கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தால் ஊதியம் உயர்வு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்று 3வது நாளாக சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் முன்பு போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது போன்ற போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை மீண்டும் இந்த போராட்டமானது தொடரும் என அந்த போராட்டக்காரர்கள் நடவடிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.